ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஆம், மறு ஞாயிற்றுக்கிழமையே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் ஃபோன் பண்ணி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, முதல்ல எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறப்ப சொல்லிட்டு போனாங்க, எனக்கு போகவே பிடிக்கல லதா, நீ சொல்கிறேன்ட்டு தான் நான் அவன் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா போன தடவையே உங்கள் அண்ணி என்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க. நானும் சரி அதெல்லாம் இல்லைம்மா, அண்ணன் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான், நீ போய் தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 நாள் தாண்டி இருப்பேன், நான் அதுக்கு மேலெலாம் இருக்க மாட்டேன், நீ சொல்கிறதுனால தான் அதுவுமே நான் போகிறேன், எனக்கு போகவே பிடிக்கலடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க. சரின்னு நானும் சரி நம்ம அம்மா போக பிடிக்கல போல இருக்கு, நமக்காக தான் போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல நம்பினேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் சொன்னார், நீ வேணா பாரு, நீ போ, நீ அடுத்தது உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணாலும் அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பாரு, நடக்குதா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்ட்டு நான்லாம் பேசினேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையாயிடுச்சு. இப்போ தான் நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு 1 வாரம் போணுச்சு. 2 3 நாள் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணேன். ஏதோ இருக்கேன்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிச்சு. ஆனால் ஒரு 3 4 நாளைக்கு அப்புறம் எதுவுமே சொல்லலை பண்ணலை. கொஞ்சம் அமைதியாகவே இருந்துச்சு. நானும் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்தேன். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் நம்ம என்னதான் ஒரு சில இதில் நம்ம இது பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கும்ல. அதனால நான் சரி அதுவாக ஃபோன் பண்ணட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்புறம் 2 3 நாள் போக போக என்னாச்சுன்னா, ஃபோன் அடிக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே பண்ணலை. அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு, நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது உண்மை தான், அவங்க சொன்னது கரெக்டு தான், நம்ம தேவையில்லாமல் இது பண்ணியிருக்கக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம இவங்க நம்பி இது பண்ணது தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ணியிருக்கக்கூடாது, யாருக்காகவும் இனிமேல் பேசக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி எங்கள் அண்ணன்ட்ட சில சமயங்களில் நான் பேசாமலாம் 1 வாரம்லாம் பேசாமல் இருந்திருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது, இது மாதிரி இவங்க தான் இந்த மாதிரிலாம் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே பிரச்சனையை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணிக்கும் நானும் பேசிக்க மாட்டோம். பேசியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. ஏன்னா அதுவும் எங்கள் அம்மாவுக்காக தான். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே அந்த சில விஷயங்கள நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான நேரங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கிறதுனால, நான் அப்போ தான் சொன்னேன். இது மாதிரி நம்ம என்ன ஒரு இது பண்ணுறதுக்கா இருக்கட்டும், செய்கிறதுக்கா இருக்கட்டும், அப்பப்போ நான் சில விஷயங்கள கொஞ்சம் உணர ஆரம்பிச்சதுங்கிறது அப்போ தான். ஏன்னா நம்ம இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினோமே, பண்ணோமே, இன்றைக்கி இந்த நிலமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப உணர ஆரம்பிச்சதுங்கிறது அப்போ தான் உணர ஆரம்பிச்சது. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இதுக்காக அவங்க அண்ணி எனக்கெல்லாம் முதல்ல அப்படி செய்வாங்க, பண்ணுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ நல்லா செய்கிறாங்க, பண்ணுறவங்கள போய் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக போக தான் ஒவ்வொரு விஷயமுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அம்மா நம்மளுக்கும் இவங்களுக்கும் தான் பேசிக்க விடாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதனால நான் இனிமேல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிகிட்டு இருப்பார், இது மாதிரி நீ இவங்களுக்காக பேசுகிற, பண்ணுற, செய்கிற, நாளைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒன்றை எதிரி பண்ணுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி, நீ இவங்களுக்காக பேசிக்காத, பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அதெல்லாம் கேட்டது கிடையாது. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராவே தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலேயே எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போக போக ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு என்னதான் ஒரு சில விஷயங்கள எதா இருந்தாலும் பக்குவமாக எடுத்தாலும், பண்ணாலும், செஞ்சாலும் அதுக்கான இதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இது இது இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதை தான் நம்ம எ ஒரு பாசிட்டிவான ஒரு இதா எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான்
ஒரு இதை நான் எடுத்துக்கிட்டு நம்ம மனசை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து இது பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து என் ஹஸ்பண்டும் என்கிட்ட வந்து சொன்னார்.